வெல்கம் பேக் டு ஒடுகை 360 சேனல். மாரி செல்வராஜ் ஒரு படத்தை எடுத்தாரும் போது தென் மாவட்டம் அனைத்துமே கொந்தளிப்பில் இருக்குது. சமூக வலைதளத்தில் எங்கே பார்த்தாலும் ரெண்டு பேர் தான் அடிபட்டு வருகின்றது. ஒன்று பசுபதி பாண்டியர், ரெண்டு வெங்கடேச பண்ணையார். இந்த ரெண்டு பேர்த்துக்கு என்னதான் பிரச்சனை? எந்த சமூக வலைதளத்தை ஓப்பன் பண்ணாலும் பசுபதி பாண்டியன் குரூப் ஒரு பக்கம் வீடியோ போடுறாங்க, வெங்கடேச பண்ணையார் குரூப் ஒரு வீடியோ போடுறாங்க. பார்க்குற மக்கள் ரெண்டு பேர்த்துக்கு தீராத பகை இருக்கின்றது, இருக்க போயிடுறது. அந்த மைண்ட் செட்டில் தான் இருக்கிறாங்க. இதன் இடையில் பார்த்திங்கன்னா ஒருத்தர் ஹரிநாடர்னு ஒருத்தர் பார்த்திங்கன்னா வீர சீர சூர அப்படின்னு பேட்டி கொடுக்குறான். வெங்கடேச பண்ணையார் சேரில் உட்காந்து சுட்டாங்க அப்படின்னு என்கவுண்டர் போட்டாங்கன்னு சொல்கிறான். ஏன் என்கவுண்டர் போடப்பட்டார் வெங்கடேச பண்ணையார் அப்படின்னு தெரிய வேண்டாமா? ஸோ இதுவரைக்கும் வீடியோவை பற்றி போட வேணான்னு வச்சுருந்த ஒடுகை 360 சேனல் நான் ஜாதிய மோதலை உருவாக்கக்கூடிய படமாக பேசப்பட்டாலும் மிக துல்லியமாக எந்த ஜாதிக்கும் எந்த நபருக்கும் இழுக்கு ஏற்படாமல் பைசன் படம் எடுக்கப்பட்டு மிக சிறப்பாக ஓடிக்கொண்டிருக்கின்றது திரையரங்கில். அதன் முன்னோட்டமாக கதை கருவாக இருக்கக்கூடிய பசுபதி பாண்டியர் அண்டு வெங்கடேச பண்ணையார். வெங்கடேச பண்ணையார் 2003 அன்று என்கவுண்டர் செய்யப்படுகின்றார். இந்த என்கவுண்டருக்கு யாரெல்லாம் காரணமாக இருக்கக்கூடும் என்று மக்களுக்கு உங்களுக்கு தெரியுமா? ஆனால் நாடார் சமூகத்தில் இருந்து அணுகக்கூடிய ஒரே ஒரு நபர் பசுபதி பாண்டியர். பசுபதி பாண்டியர் தான் இந்த என்கவுண்டருக்கு முழு சம்மதம் என்று அப்படின்னு சொல்லப்படுறாங்க. ஆனால் அது கிடையாது. இந்த என்கவுண்டரை பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 7-8 பேர் அடிபடலாம். ஒன்று பசுபதி பாண்டியர் தீராத பகையின் காரணமாக அவர் இருக்கிற இடத்தை போட்டு கொடுத்தார் அப்படின்னு சமூக வலைதளங்களில் உலாவிக் கொண்டு வருகின்றது. ஆனால் அது உண்மை கிடையாது. மாறாக பெப்சி முரளியை பற்றி யாருமே வீடியோவில் பேசவே இல்லை. ஆனால் இந்த என்கவுண்டருக்கு முதல் முழு காரணம் இருக்கிறார். செகண்டு ஜெய்சங்கர். மூன்றாவது முக்கியமான நபர் சமீர் முகமது. நான்காவதெல்லாம் பார்த்திங்கன்னா பெரிய தலைய பாத்திமா பிபி, முன்னாள் ஆளுநர், பென்சிங்கம் ஜே அம்மையார் ஜெயலலிதா. அதுக்கப்புறம் என்கவுண்டரை வெற்றிகரமாக நடத்தி முடித்த விஜயகுமார். அந்த குழுவில் உள்ள டிசி கிருஷ்ணமூர்த்தி அண்டு இதர தமிழ்நாடு காவல்துறை அதிகாரிகள் நிறைய பேர் இருக்கிறாங்க. இப்படி நடத்தப்பட்ட என்கவுண்டருக்கு எப்படி ஒரு குறிப்பிட்ட ஜாதி மற்றும் தீராத பகையாக ஒரு 60-50 ஆண்டுகள் இந்த பகையானது நீடித்து கொண்டு இருக்கிறது என்றால் உங்களால் நம்ப முடிகின்றதா? ஆமாங்க, செல்வி நாடார் வாழ்க்கை வரலாற்றிலிருந்து, பசுபதி பாண்டியர் வரலாற்றிலிருந்து, ரீசெண்டாக கரூரில் ஒருத்தவரை மர்டர் பண்ணாங்க. கிட்டத்தட்ட ஒரு தென் மாவட்டத்தில் ஏன் எதுக்கு கொள்றாங்கன்னே தெரியாமல் கிட்டத்தட்ட 200-300 உயிர்களானது இந்த ஜாதிய மோதலின் காரணமாக பறிக்கப்பட்டுள்ளது. முக்கியமான சொல்லக்கூடிய தகவல் என்னவென்றால் திருநெல்வேலி மாவட்டம் பார்த்திங்கன்னா ஏற்கனவே வீடியோவில் நிறைய பேர் பேசியிருப்பாங்க. அங்கே 3 சமுதாய மக்கள் சம பலத்தோடு இருக்கிறாங்க. இந்த ட்ரையாங்கிள் ஷேப்னு சொல்லுவாங்க. ஒரு பக்கம் தேவர், ஒரு பக்கம் நாடார் சமூகம், இன்னொரு பக்கம் தேவேந்திர விழா சொல்லக்கூடிய பல்லர் சமுதாயம். இந்த 3 சமுதாயமும் அடிக்கடி முட்டிக்கிறது, சண்டை போடுவாங்க. இதன் காரணமாக தென் மாவட்டத்தில் 200 பேர் டெத் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் இருக்கும் பட்சத்தில் வெங்கடேச பண்ணையார் ஏன் எதனால் என்கவுண்டர் பண்ணப்பட்டார்? ஒரே ஒரு இரவில் அவரோட சாம்ராஜ்யமே ஏன் சரிக்கப்பட்டதுன்னு தெரிய வேண்டாமா சொல்லுகின்றேன். வரலாற்றில் விளங்காத மர்மமாக இருந்து கொண்டு வருகின்றது வெங்கடேச பண்ணையாரோட என்கவுண்டர். ஏன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு, தமிழ்நாடு காவல்துறையானது ஒருத்தர்களை உயர்த்தியும் பேசும், தாழ்த்தியும் பேசும், வாழ விடாமல் காலியும் செய்யும் என்பதற்கு இந்த என்கவுண்டர் மிக மிக ஒரு சான்றாக அமைகின்றது.
வெங்கடேச பண்ணையார் ஒன்றும் சாதாரண ஆள் கிடையாதுங்க, உண்மையிலே பவர்ஃபுல்லான ஆள். நீங்கள் வந்து திருநெல்வேலி மாவட்டத்தில் வந்து வெங்கடேச பண்ணையாரை பற்றி கேட்டிங்கனாலே ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஆள். எப்படி பாக்ஸாளர் ரஜினி மாதிரி அப்படி சொல்லலாம். ஏன்னா ஏன் சொல்கிறேன்னா, அந்தளவுக்கு ஒரு பணபலம், பட்டைப்பலம், ஆள் பலம் வச்சு ஒரு அண்டர் கிரவுண்டு வேர்ல்டவே ராட்டி படைத்த ஒரு நபர் தான் வெங்கடேச பண்ணையார். உண்மையிலே மிக மிக ஒரு பவர்ஃபுல்லானார். அப்படி அவர் வந்து நல்லது பக்கம் திரும்பி சமூகம் நலன் சார்ந்த ஒரு பயணித்து இருந்திருந்தால் 2026 அவர் கையில் அழகாக சிஎம் போஸ்டாக கிடச்சிருக்கும். ஸோ காலத்தின் கட்டாயம் எங்கெங்கேயோ போய் மர்டர் வழக்கும் போய்விட்டது. மூலக்கரை கிராமத்தில் வந்து பிறக்கிறார் வெங்கடேச பண்ணையார். கிட்டத்தட்ட 5000 ஏக்கருக்கு மேல் சொந்தக்காரர். இன்னைக்கு 1 ஏக்கர் சம்பாதிக்கவே நாக்கு அள்ளு விடுது. அன்றைய காலகட்டம் வெங்கடேச பண்ணையார் வாழ்ந்த காலகட்டத்தில் வந்து 5000 ஏக்கருக்கு மேலாக வைத்திருந்த மிக மிக வசதி படைத்த நபராக அறியப்பட்டவர். ஆள் பலம் அவரை சுற்றி ஒரு 20-30 பேர் அவரோட பாதுகாப்புக்கு எப்பயுமே இருப்பாங்க. அசாதாரண சாத்தியம், யார் வந்தால் எதிர்த்து இருக்கக்கூடிய அந்த கெத்து அவர்கிட்ட இருக்குது. அதன் காரணமாக அவர் வந்து சென்னையில் வந்து தண்டாரைப்பேட்டையில் வந்து ஒரு பெண்ணை வந்து மணக்கிறாரு, செல்வின்ற பேர். அங்கே மணந்துக்கிட்டு அங்கே இருந்துக்கிட்டு அவரோட அண்டர் கிரவுண்ட் வேலைகளை வந்து கவனித்து கொண்டு வருகின்றார். அந்த வேலையில் 2023ஆம் ஆண்டு ஜெயலலிதா அவர்களுக்கு மிக நெருக்கமான நபராகவும் மிக பரிச்சயமான நபராகவும் அறியப்பட்ட வெங்கடேச பண்ணையார் அவர் ஆட்சியிலேயே என்கவுண்டர் செய்யப்பட்டதுதான் மிகுந்த மர்மங்களை தூண்டிக்கொண்டே இருக்கின்றது. இதை பற்றி யாருமே பேச மாட்டாங்க. ஏன் ஏடிஎம்கே ஆட்சியில் என்கவுண்டர் செய்யப்பட்ட வெங்கடேச பண்ணையார் நாடார் சமூகம் அனைத்துமே ஏடிஎம்கே தகுந்த பாடம் புகுட்டினாங்களா? புகுட்டவே கிடையாது. அதை விட்டு ஜாதிய மோதலையும் ஜாதிய பிரிவினையும் ஏற்படுத்தி கொண்டு பசுபதி பாண்டியர் தரப்புக்கும் பண்ணையார் தரப்புக்கும் 60 ஆண்டு காலம் சண்டைகள் நடைபெற்று கொண்டு வருகின்றது. இதன் காரணமாக அவரோட வயதான 35 வயதில் வந்து மூலக்கரையில் வந்து இருந்து சென்னைக்கு 35வது வயதில் வந்து சென்னைக்கு போகிறாப்புல. சென்னைக்கு போயிட்டு தண்டையார்பேட்டையில் வந்து ராதிகா செல்வி என்ற ஒரு பெண்ணை மணந்து அங்கே தங்கி தன் அண்டர் கிரவுண்டு வேலைகளை கவனித்து கொண்டு வந்தவர் தான் வெங்கடேச பண்ணையார். அப்பப்போ திருநெல்வேலி வரும்போது பசுபதி பாண்டியருக்கும் வெங்கடேச பண்ணையாருக்கும் இடையே சண்டைகள் மூழ்குவதன் காரணமாக தன்னை சுற்றி ஒரு 20-30 அடியாட்களை வைத்துக்கொண்டு நிழல் உலக தாதாவாக வளம் வந்தவர் தான் வெங்கடேச பண்ணையார். இப்படிலாம் வந்த நபரை நட்புக்காண்டி ஒரு எண்டு கார்டு போடப்பட்டதுன்னா பெப்சி முரளி செய்த வேலை தான். பெப்சி முரளி என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, ஜெய்சங்கர் என்று சொல்லக்கூடிய ஒரு நபரிடம் வந்து ஒரு சில பல லட்சங்களை கொடுத்து ஏமாறுறாப்புல. அதை மீட்டு கொடுப்பதற்காண்டி தன் நண்பன் வெங்கடேச பண்ணையாரிடம் போகிறாப்புல. வெங்கடேச பண்ணையார்கிட்ட போன உடனே அவர் போய் அவர்கிட்ட அப்ரோச் பண்ணி கேட்கும்போது, அண்ணே நான் பணம் வாங்கினது உண்மைதான், பணம் கொடுக்காம இருக்கிறது உண்மைதான், நான் இன்னொரு ஆள்கிட்ட பணம் கொடுத்து ஏமாந்துட்டேன், நீங்கள் அதை வாங்கிட்டு நீங்கள் பெப்சி முரளிகிட்ட கொடுத்துடுங்க அப்படின்னு சொல்கிறாப்புல. அந்த முன்னோரு ஆள் தான் சமீர் முகமது எல்லக்கூடிய இஸ்லாமிய மதத்தை சேர்ந்த ஒரு நபர். அவரிடம் வந்து வெங்கடேச பண்ணையார் தன் பாணியில் வந்து டீல் பண்ணுறாப்புல. டீல் பண்ணோடனே முதல் தவணையாக 10 லட்சம் ரூபாய் வந்து காசாக வந்து பெப்சி முரளியிடம் வந்து கொடுக்கப்படுகிறது. அதன் காரணமாக அடுத்த தவணை வந்து ஒரு காசோலை கொடுக்குறாப்புல சமீர் முகமது. அந்த காசோலை பேங்கில் பணம் இல்லாமல் போகுது. உடனே ஆத்திரப்பட்டு தன் பாணியில் வந்து போய் மிரட்டுறாப்புல சமீர் முகமது. உடனே ஏன்னா அன்றைய காலகட்டத்தில் வந்து ஈஸியாக அரசியல், ஈஸியாக காவல்துறை, ஈஸியாக ஒரு மிகப்பெரிய ஒரு படைபலத்தோடு இருக்கக்கூடிய நபராக அறியப்பட்டவர் வெங்கடேச பண்ணையார். ஆனால் சபீர் முகமது ஒன்றும் அதுக்கு இளைச்சவர் கிடையாது. ஏன்னா அன்றைய ஆளுநர் பாத்திமா பீவியோட நெருங்கிய உறவினர் தான் சபீர் முகமது. அங்கே போய் சொல்லவும் ஆளுநர் வந்து அன்றைய முதலமைச்சர் அம்மையாரிடம் போய் சொல்கிறாங்க. அம்மையார் இதை அறிந்தவுடன் ஒரு டீம் ஃபார்ம் பண்ணுறாங்க. விஜயகுமார் தலைமையில் ஒரு டீம் ஆனது ஃபார்ம் ஆகுது வெங்கடேச பண்ணையாரை வந்து என்கவுண்டர் போடுவதற்காண்டி.
இதன் காரணமாக இதனை அறிந்த வெங்கடேச பண்ணையார் இதைத்தான் நீங்கள் ஹரிநாடார் புரிஞ்சுக்கிறணும். ஹரிநாடார் இருந்தீங்கன்னா அந்த வீடியோவை பாருங்கள். என்கவுண்டர் போட போகிறேன்னு தெரிந்து அறிந்து கொண்ட வெங்கடேச பண்ணையார் அவரோட நண்பர்கள் 2 பேரை கைது செய்கிறாங்க. முருகனையும் கோடியையும் 2 பேரை வந்து போலீஸ் கைது செய்கிறாங்க. அடுத்த குறி வந்து வெங்கடேச பண்ணையார் என்று நல்லா தெரிஞ்சுக்கிட்டாப்புல. அதனால் அவரோட இன்னொரு நபர் ஜான்சன் என்று சொல்லக்கூடிய நபரிடம் வந்து ஃப்ளாட்டை வைத்து கொண்டு பிஸ்னஸ் செய்யக்கூடிய ஜான்சன் என்ற நபரிடம் அங்கே போயிட்டு அடைக்கலம் இருக்கிறாப்புல. அதாவது தப்பிச்சு போய் ஒரு இடத்துல தஞ்சம் அடைகிறாப்புல. அந்த நாள் ஒரு 2-3 மாதத்தில் வந்து சமீர் முகமதோட கேஸ், சமீர் முகமதோட அந்த டிஸ்கஷன் கொடுக்கல் வாங்கல் பிரச்சனையை வந்து கொஞ்சம் ஆற போடுறாப்புல வெங்கடேச பண்ணையார். ஆனால் அன்றைக்கு 2003 இருந்த ஆட்சி ப்ரெஷரும் காவல்துறையில் உள்ள ப்ரெஷரின் காரணமாக வெங்கடேச பண்ணையார் எங்கே இருந்தார்னு எப்படி தெரிஞ்சு காவல்துறைக்கும்? காவல்துறையிலே ஒரு கருப்பாடு இருந்திருக்கணுமா இல்லையா? அவர் தான் டிசி கிருஷ்ணமூர்த்தி என்று சொல்லக்கூடிய நபர். அந்த டிசி கிருஷ்ணமூர்த்தி என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா, வெங்கடேச பண்ணையார் எங்கே இருக்கிறான்னு தெரிஞ்சுக்கிட்டு அவரோட நண்பர் பெப்சி முரளியிடம் வந்து இந்த மாதிரி இங்கே இருக்காப்புல, அவரை வந்து அங்கேயே இருக்க சொல்லு அப்படின்னு சொல்லி அவரை வந்து அந்த இடத்துல சேஃபாக இருக்கணும். ஏன்னா என்கவுண்டர் போட போகிறேன்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இன்கேஸ் அது தெரிஞ்சிருச்சுன்னா அங்கேருந்து எஸ்கேப் ஆயிடுவாப்புல வெங்கடேச பண்ணையார். அந்த மூமெண்ட்டை தடுப்பதற்காண்டி டிசி கிருஷ்ணமூர்த்தி என்ன பண்ணுறாப்புல, பெப்சி முரளியிடம் வந்து சொல்லி வெங்கடேச பண்ணையார் கால் பண்ணுறாப்புல. இந்த மாதிரி அங்கேயே சேஃபாக இருக்க, அடுத்த நாள் காலையில் நான் பெப்சி முருகன் நான் வந்து உங்களை கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு பேசி முடிச்சுக்கிறாங்க. அடுத்த நாள் காலை, அதாவது என்கவுண்டர் நடைபெற்ற 2003 செப்டம்பர் 26 2003 செப்டம்பர் 26 காலையில் வந்து அவரோட இருக்கிற ஃப்ளாட் வீடு எப்படி போலீஸுக்கு தெரிஞ்சுது? அது யாராவது கேள்வி கேட்டாங்களா? ஹரிநாடார் தெரியுமாப்பா உனக்கு? போலீஸுக்கு எப்படிப்பா தெரிஞ்சு? வெங்கடேச பண்ணையார் இருந்த இடம் வந்து எப்படி போலீஸுக்கு தெரிஞ்சு? அன்னைக்கு வந்து கதவை தட்டினது வந்து பெப்சி முரளியும் டிசி கிருஷ்ணமூர்த்தி தான் வந்திருக்காங்க, நமக்கு நம்பிக்கையான ஆள்கள் என்று நம்பி கதவை திறந்தாப்புல. பின்னாடி இருந்து போலீஸோட மூமெண்ட்டை அறிந்து கொண்டு அங்கே நடைபெற்ற கைகலப்பின் காரணமாக வெங்கடேச பண்ணையார் மேலே துப்பாக்கியானது சுடுறாங்க. அவனும் உட்காந்து சாகலைங்க. அங்கிருந்த கைகலப்பின் காரணமாக வெங்கடேச பண்ணையார் என்கவுண்டர் போட போகிறாங்கன்னு தெரிஞ்சு அங்கே தப்பிக்க முயற்சிக்கிறாப்புல. அங்கே ஃபயர் ஆகுது. ஃபயர் ஆனோடனே அந்த குண்டுக்கு வந்து தன் விலை வந்து அந்த இடத்துல மாய்க்கிறாப்புல. இதன் காரணமாக 2004 வந்து ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது. இதன் காரணமாக கிடையாது, ஜெயலலிதாவோட ஆட்சி நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு 2004 வந்து டிஎம்கே வந்து ஆட்சிக்கு வராங்க. டிஎம்கே ஆட்சிக்கு வந்த உடனே இந்த வெங்கடேச பண்ணையாரோட மனைவி ராதிகா செல்விக்கு வந்து ஒரு எம்பி போஸ்ட்டை வந்து கொடுக்குறாங்க. எம்பி போஸ்ட்டை கொடுத்து அந்த பண்ணையாருக்கு வந்து டிஎம்கே அந்த கேஸ்ட் லாடார் ஓட்டுக்களை வந்து வாங்குவதற்காண்டி ராதிகா செல்வி அவர்களுக்கு வந்து எம்பி போஸ்ட் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் நடந்த கதை கோர்ட்டோட அனுபவங்கள் எல்லாமே தெரிஞ்சது தான். அவங்க எம்பியாக இருந்தும் தன் கணவன் எதுக்காண்டி கொல்லப்பட்டார், எதனால் கொல்லப்பட்டார், யாருனால் கொல்லப்பட்டார், ஏன் அப்படின்னு காரணம் வந்து இதுவரைக்கும் கண்டுபிடிக்க முடியாத ஒரு புதிராகத்தான் இருக்கின்றது. அன்றைய ஒரு இரவு நிழல் உலகின் தாதாவாக, நிழல் உலகின் சாம்ராட்டாக ஒரு கொடிகட்டி வாழ்ந்த நபர், சென்னை மட்டுமில்லை திருநெல்வேலியும் தன் கட்டுக்கோப்பில் வைத்திருந்த ஒரு நபரை வந்து சில பல நண்பர்களின் ஆசைக்காண்டி, நண்பர்களின் தீண்டாத செயலுக்காண்டி அவருடைய இன்னுயிரானது ஒரு என்கவுண்டரால் பறிக்கப்பட்டது என்றால் அது வந்து மிக மிகுந்த ஒரு சோகத்தை ஏற்படுத்தக்கூடிய நிகழ்வாக இருந்தாலும், அவர் மற்றும் நல்வழியில் சென்றிருந்தால் பாதிக்கப்பட்ட மக்கள்கள், ஏழைகள், கல்வி போன்ற நல்வழிகளில் அவர் சென்றிருந்தால் 2026 மிக சிறந்த ஒரு உயரிய இடத்தில் வந்து கண்டிப்பாக வெங்கடேச பண்ணையார் இருந்திருப்பார்.
மாறாக அவர் தேர்ந்தெடுத்த வழி வேறு, அதனால் வந்த வினை வேறு. அதனால் 2003 செப்டம்பர் 26 இரவு அதிகாலையிலிருந்து என்கவுண்டரில் வெங்கடேச பண்ணையார் வந்து கொல்லப்படுது. அவர் உடல் வந்து வாங்க மறுத்து திருநெல்வேலி மாவட்டம் ஃபுல்லாக வந்து கலவரங்கள் நடைபெறுது. இதற்கும் பசுபதி பாண்டியாருக்கும் என்ன லிங்க்குன்னு நான் சொன்ன அந்த ஸ்டோரி, நான் சொன்ன நிஜமான அந்த உண்மையான ஸ்டோரியை பார்த்தீங்கன்னா ஒரு துளி கூட பசுபதி பாண்டியாருக்கும் வெங்கடேச பண்ணையாருக்கும் அந்த என்கவுண்டருக்கும் சம்மந்தமே கிடையாது. முழுக்க முழுக்க யார் காரணம்? சமீர் முகமது, பெப்சி முரளி, டிசி கிருஷ்ணமூர்த்தி என்ற ஒரு அதிகாரி தான் இந்த என்கவுண்டர் நடப்பதற்கு ஒரு முழு காரணமாக இருந்திருக்கிறாங்க. அதன் மூலமாக அரசியல் ஏற்பட்ட அழுத்தம் அதுவும் ஒரு மிகப்பெரிய காரணமாக இருக்கின்றது. ஸோ ஏடிஎம்கே ஆட்சியில் ஒரு நாடார் சமூகத்தின் நாடார் பேரவையின் தலைவர் வந்து கொல்லப்பட்டார். அதனால் வரக்கூடிய காலங்களில் வந்து நாடார் 2004 2025 வரைக்கும் அந்த கம்யூனிட்டியில் உள்ள அனைத்து மக்களும் எத்தனை பேர் ஏடிஎம்கே ஓட்டு போட்டிருப்பீங்க? கொஞ்சம் கூட சிந்திக்க மாட்டீங்களா? நாளைக்கு கூட எலெக்ஷன் வச்சா கூட அவரை தழுவி அவரை வாழ்த்தி வணங்கி பேசக்கூடிய அனைத்து நபர்களும் ஏடிஎம்கே ஓட்டு போடுறீங்களே, இது உங்களுக்கு நியாயமா, அறுக்குமா? ஒரு மிகப்பெரிய தலைவரை, ஒரு கட்சியின் தலைவரை, ஒரு ஜாதியின் தலைவரை ஒரு ஏடிஎம்கே ஆட்சியில் என்கவுண்டர் போட்டு கொல்லப்பட்டதும் அந்த கட்சிக்கு நீங்கள் ஓட்டு போட்டு அவர்களை ஜெயிக்க வைப்பதற்காக நீங்கள் போடக்கூடிய அனைத்து போராட்டங்களும் ஆர்ப்பாட்டங்களும் உங்கள் ஜாதிகளுக்கு நியாயமாக தெரிகின்றதா என்று தான் நீங்கள் சிந்திக்க பார்க்க வேண்டும். இதை விடுத்துவிட்டு அடுத்த கம்யூனிட்டியை பசுபதி பாண்டியரையும் தேவர் சமூகத்தையும் சீண்டுவதும் அதனால் ஏற்படக்கூடிய மத கலவரத்தாலும் அதனால் ஏற்படக்கூடிய பிரச்சனையாலும் அப்பாவி மக்கள் கொல்லப்படுவது மிக மிக அதிகமாக இருந்து கொண்டு வருகின்றது. இதை தடுப்பதற்கு தான் மாரி செல்வராஜ் போன்ற நபர்கள் வந்து ஒரு இணக்கமான சூழ்நிலை ஏற்படுத்துவதற்கு பைசன் போன்ற படங்களை எடுத்துக்கொண்டு வருகின்றார்கள். எதை எப்படியோ இந்த உண்மையை நீங்கள் அறிந்து தெரிஞ்சிருந்தீங்கனால் நம்ம நடிகை முன்னூற்றி ஒரு சேனலை லைக் பண்ணிக்கிட்டு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. முக்கியமாக ஹரிநாடருக்கு ஷேர் பண்ணுங்க. வெங்கடேச பண்ணையார் ஏன் எதற்காண்டி என்கவுண்டர் செய்யப்பட்டார் என்று சொல்வதற்காண்டி ஹரிநாடருக்கு ஷேர் பண்ணுங்க. பாய் ஸ்ரீ.